இப்ப ஆக்சிடென்ட் ஆகி யமலோகத்துக்கு போன அயான் அங்க இருக்கிற யமனை பார்த்து இதை பார்த்தா யமலோக மாதிரி இல்லங்கிறான். உடனே யமனோ தன்னோட உருவத்தை மாத்தி காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நம்பிக்கை வருது. இப்ப யமனோ அங்க நடக்க போற கேமோட ரூல்ஸ் சொல்றாரு. முன்னாடி 2 பக்கெட் இருக்கு. அதுல நீ பண்ண நல்லதுக்கு ஒயிட் பால் வந்து விழுகும், நீ பண்ண கெட்டதுக்கு பிளாக் பால் வந்து விழுகும். அதுல ஒயிட் பால் ஃபுல் ஆகி கீழே விழுந்தா நீ பூமிக்கு போவ, அதுவே பிளாக் பால் ஃபுல் ஆகி கீழே விழுந்தா நீ நரகத்துக்கு போவன்னு சொல்றாரு. முதல்ல இவன் அந்த கேமை விளையாட முடியாதுன்னு சொல்றான். அப்போ யமன் தன்னோட சுயரூபத்தை காமிச்சதும் பயந்து போய் அவன் விளையாட ஒத்துக்கிறான். முதல்ல அவன் கிட்ட உனக்கு ஏன் இப்படி கோபம் வருதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் தன்னோட நிலைமையில யாரு இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க அப்படிங்கிறான். அவனுக்கு அமைதியான சிச்சுவேஷன்ல அவனோட வைஃபுக்கும் இவனுக்கும் ஒரு வெக்கேஷனை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற அயானோ அங்க இருக்கிற ஹோட்டல்ல இருக்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்கிறப்ப உள்ள ஒருத்தவன் ஏறி தப்பா பட்டன் அமுக்குறான். அதனால கோவப்பட்ட அயானோ அவனை அடிக்க போய் இந்த கேம்ல அவுட் ஆகிடுறான். அதுல அவுட் ஆனதுனால அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அவனோட பக்கெட்ல கருப்பு பாலை தூக்கி வீசுறாங்க. அடுத்ததா யமனோ நீ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே, உன்னோட திறமையை செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாரு. ஒரு வயசான ஜோடி கிட்ட இருந்து உன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் ஏமாத்தி அவங்களோட இடத்த வாங்கிட்டான். இப்ப நீ அதை பேசி அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால 2வது கேம்லயே அவுட் ஆயிட்டான்னு யமன் சொல்ல அதுக்கு இவனோ அதுக்கு அயான் என்ன சொல்றானா அந்த மோசமான புரோக்கரோட பக்கெட்ல தான் பால தூக்கி போடணும் அப்படிங்கிறான். அதுக்கு யமனோ அப்படி பார்த்தா அவனோட பக்கெட்ல தான் போடணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்கினது நீ தான் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நேரம் இவன் பேசினது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இவன் கிட்ட தான். அடுத்ததா கடவுள் என்ன சொல்றாருன்னா நீ காலேஜ் படிக்கிறப்ப ஒருத்தனுக்கு 2000 ரூபாய்க்காக ஒரு கொஸ்டின் பேப்பரை வித்த, அதை வாங்கி படிச்சவன் டாக்டர் ஆயிட்டான், அந்த டாக்டர் தான் உன்னோட ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறாரு. அந்த டாக்டரோ ஆபரேஷன் தியேட்டர்ல நின்னுக்கிட்டு அந்த ஆபரேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.